சுவாசம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். பிரம்மரிஷி பிதாமகா பத்ரிஜி அவர்களுக்கு அநேக கோடி நமஸ்காரங்கள். தினம் ஒரு தகவல், தினம் ஒரு ஞானம். என்ன பார்க்க போறோம்னா, சிறந்த பெற்றோர்களாக இருப்பது எப்படி. இது நமக்கு பொறுப்பான பெற்றோர்கள் அப்படின்னு சொல்லும்பொழுது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போறோம். ஏன்னா குழந்தைகள் தன்னுடைய தாய் பெற்றோர்களை பார்த்து தான் வளர்க்கப்படுகிறார்கள். சின்மயானந்தா என்ன சொல்றாருன்னா, பண்புகள் கற்றுத்தரப்படுவதில்லை, கிரகிக்கப்படுகின்றன அப்படின்றாரு. நம்ம சொல்லித்தரதுனால எந்த ஒரு பண்புகளும் வர்றதில்லை. நம்ம எப்படி நடந்துக்கிறோம், நம்மளை பார்த்து அந்த குழந்தைங்க செய்வாங்க. எங்கள் அம்மா இந்த நேரத்தில் படிப்பாங்க, எங்கள் அம்மா இந்த நேரத்தில் தியானம் பண்ணுவாங்க, எங்கள் அப்பா கூட நான் இப்படி போகும்போது இவ்வளோ விஷயங்களை எனக்கு கற்றுக் கொடுப்பார் அப்படின்னு குழந்தைங்க அவங்கள பார்த்து கற்றுக்கிற வேண்டிய விஷயம். அப்போ அந்த சிறந்த பெற்றோராக நாம் இருப்பதற்கு நாம் நிறைய பண்புகளை வளர்த்து கொள்ள வேண்டும். எப்படி அப்படின்னு சொன்னால், நிறைய ஞானங்களை அவங்களுக்கு சொல்லித்தர வேண்டும். குழந்தைகளுக்கு முதல் ஆசிரியர் யாருன்னா பெற்றோர்கள்னது நம்ம நிறைய பார்த்துருக்கோம். முதல்ல அவங்க பள்ளிக்கூடமே வீடு தான் அப்படின்னு சொல்லி. அப்போ நாம் எப்படி இருக்கணும், நம்ம பார்த்து அடுத்த தலைமுறையினர் எப்படி வளர வேண்டும், அப்போ நாம் என்ன கற்றுக்குறோம் அப்படின்னு சொல்லி நம்ம பொறுப்புள்ள பெற்றோராக கண்டிப்பாக இருக்க வேண்டும். இந்த பொறுப்புள்ள பெற்றோராக இருக்கணும் அப்படின்னு சொன்னால், நமக்கு அந்த குணங்கள், நமக்கு அந்த பண்புகள் வர வேண்டும் என்றால் என்ன செய்யணும்? நீங்களே சொல்லுங்க. தியானத்தினால் ஞானம். டெய்லி தியானம் செய்யும் பொழுது அந்த பண்புகள் நமக்கும் வரும். அடுத்தடுத்த சந்ததியினரை நம்மால் சரிவர கவனிக்க முடியும். நன்றி.